வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் மின் கட்டணம் 2 வாரங்களுக்குள் முக்கிய முடிவு. இஸ்ரேலுக்கு இலங்கை தொழிலாளர்கள் மீண்டும் செல்லலாம். வெளியான அறிவிப்பு. பழுதடைந்த அரச பேருந்தை தள்ளித் திரியும் வடமராட்சி மக்கள். இரவில் குழந்தைகளுடன் பலர் வீதியில் நிற்கும் அவலம். பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் 12 மாவட்டங்களுக்கு கடும் எச்சரிக்கை. காற்றுடன் கூடிய மழையால் யாழில் 14 பேர் பாதிப்பு. யாழில் மாணவனை முழங்காலில் இருக்கவிட்டு தாறுமாறாக தாக்கிய ஆசிரியர். அரசாங்கத்திடம் கால அவகாசம் கோரும் மைத்திரி. கட்டுப்பாட்டை இழந்த லொரி வாகனங்கள் மீது மோதி கோர விபத்து. பாடசாலை மாணவன் பலி. முல்லைத்தீவில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. இளைஞன் கைது. யாழில் எலி எச்சங்களுடன் உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த உரிமையாளருக்கு தண்டம். மின்சார கட்டணத்தை 6.8% உயர்த்துவது தொடர்பாக இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு 2 வாரங்களில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த மாதம் 15ஆம் தேதி அல்லது அதற்குள் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டண திருத்தத்திற்கான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 8ஆம் தேதி மேல் மாகாண கலந்தாய்வின் இறுதி அமர்வு நடைபெற்ற பின்னர் கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் கட்டுமான துறையின் புதுப்பித்தல் துணைத்துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு தகுதியான தொழிலாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 24 தொடக்கம் 45 வயதிற்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலை வகைக்கு நல்ல அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் முன்பு பணிபுரியாதவராகவும் அங்கு வசிக்கும் அல்லது பணிபுரியும் உறவினர்கள் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். மேலும் 3 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு கட்டாயம். விண்ணப்பதாரர்கள் இஸ்ரேலின் காலநிலை மற்றும் வேலை நிலைமைகளுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக தகுதியுடையவர்களாகவும் நாள்பட்ட அல்லது தொற்று நோய்கள் இல்லாதவர்களாகவும் குற்ற பின்னணி இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 வருட பாடசாலை கல்வியை முடித்திருக்க வேண்டும் மற்றும் அடிப்படை ஆங்கில அறிவு பெற்றிருக்க வேண்டும். தகுதிகளை பூர்த்தி செய்து வேலை வழங்கப்படும் தொழிலாளர்களுக்கு 63 மாத ஒப்பந்த காலம் மற்றும் மாதத்திற்கு $1520 அமெரிக்க சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. VT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள VT கேஷ் அண்ட் கரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை VT கேஷ் அண்ட் கரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர். பரிசின் லாச்சப்பல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மக்கள் பழுதடைந்த அரச பேருந்தை தள்ளித் திரியும் சம்பவம் ஒன்று பேசுபொருளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: நேற்று அதிகாலை வடமராட்சி கிழக்கு கேவில் பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரச பேருந்து மருதங்கேணியில் பழுதடைந்துள்ளது. பின்பு பழுதானது திருத்தப்பட்டு மருதங்கேணியில் இருந்து புறப்பட்ட குறித்த பேருந்து மீண்டும் இடைநடுவே பழுதடைந்துள்ளது. பின்பு அங்கிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்தது. மீண்டும் அதே பேருந்து கேவில் நோக்கி நேற்று மாலை பருத்தித்துறையில் இருந்து புறப்பட்டது. அதிகளவான பயணிகளை ஏற்றி வந்த குறித்த பேருந்து மீண்டும் நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்தது. இதனால் கூடாரப்பு தொடக்கம் கேவில் வரை செல்ல வேண்டிய பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இரவு வேளையில் குழந்தைகளுடன் பலர் வீதியில் இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. வடமராட்சி கிழக்கு மக்களின் தொடர் கோரிக்கையான வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சிறந்த தரமான ஒரு பேருந்து சேவை ஒன்றை வழங்குமாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்ற பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனாலும் மக்களின் கோரிக்கை இன்று வரை தீர்க்கப்படவில்லை. இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு சிரமமின்றி சேவையில் ஈடுபடக்கூடிய நல்ல தரமான ஒரு அரச பேருந்தை சேவையில் ஈடுபட செய்யுமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலத்த மின்னல் தாக்கம் குறித்து 12 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் குருநாகல்
குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பலத்த மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 3 குடும்பங்களை சேர்ந்த 11 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இவர் மேலும் தெரிவிக்கையில் வேலணை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J28 கிராம சேவகர் பிரிவில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 குடும்பங்களை சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் சங்கானை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J169 கிராம சேவகர் பிரிவில் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலை வராத காரணத்தினால் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாதென ஆசிரியர் கூறியுள்ளார். பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இருக்கவிட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்குள்ளான மாணவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற அரசாங்கத்திடம் கால அவகாசம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை குறித்த வீட்டில் இருக்க தனக்கு அனுமதி தருமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவர் ஏற்கனவே தனது அனைத்து வாகனங்களையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேன விரைவில் பத்திரமுல்லையில் உள்ள வீட்டிற்கு குடிபெயர்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 3 தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. எவ்வாறாயினும் மைத்ரிபால சிறிசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் தொகையானது 37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிய வந்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையில் கூடிய போது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பெற்ற கடன்கள் குறித்து குழு விசாரித்த போது கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட பொது கடன் மேலாண்மை அலுவலக அதிகாரிகள் 37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது 19.6 டிரில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கடன்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து கடன் வாங்கும் செயல்முறைகளும் தற்போது அரச கடன் மேலாண்மை அலுவலகத்தால் மட்டுமே நிர்வகிக்கப்படுகின்றன. நாட்டின் கடன் மேலாண்மை நடவடிக்கைகளை வலுப்படுத்த திறமையான அதிகாரிகளை நியமிப்பதன் முக்கியத்துவத்தையும் கோப் குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா இதன்போது எடுத்துரைத்தார். யுத்தத்திற்கு பின்னரான பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சாம்பியன் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் கிளிநொச்சி சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களின் சீருடை அறிமுக நிகழ்வு அணி உரிமையாளர் குகதீஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான MA சுமந்திரன் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விசேடமாக வடக்கு கிழக்கிலே நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம். இது பலருக்கு இது புரியாத விஷயமாக கூட இருக்கலாம். இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உயர் ஸ்தானிகருக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் கரிசனை செலுத்த முடியும். ஆகையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம். அந்த வகையிலே இணையரசனை நாடுகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதில் உள்ளடக்கத்தை குறித்து எங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்களை நாங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அப்படியாக இருந்தாலும் கூட இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இந்த தீர்மானத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கிற காரணத்தினாலே பிரித்தானியா தலைமையிலான
இணை அரசினை நாடுகளுக்கு தமிழ் மக்கள் கம்பஹா மினுவாங்கொட வீதியில் உள்ள வீதியவத்த சந்தியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேகமாக பயணித்த லொரியொன்று கட்டுப்பாட்டை இழந்து பாடசாலை மாணவன் மீது மோதி பின்னர் ஒரு கார் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது. இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த பாடசாலை மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு விபத்தினை ஏற்படுத்திய லொரியில் மதுபான போத்தல் ஒன்று இருந்ததாகவும் தெரிய வருகிறது. சம்பவத்தின் பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய சாரதி கம்பஹா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கம்பஹா போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலனறுவை ஹிங்குரக்கொட வராஹேன பகுதியில் விவசாயி ஒருவர் நேற்று அவரது வயலில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார். தீ விபத்தில் உயிரிழந்த நபர் ஹிங்குரக்கொடை போகஸ் சந்தி பகுதியை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையாவார். அவர் வரும் போகத்திற்காக நெல் வயலை தயார் செய்யும் நோக்கில் அறுவடை செய்த பின்னர் மீதமுள்ள வைக்கோலுக்கு தீ வைத்துள்ளார். இந்த நிலையில் காற்று வீச்சால் தீ பரவி அவர் அதில் சிக்கியுள்ளார். அவர் தீயில் சிக்கியதை கண்ட அப்பகுதியில் வசித்த ஒருவர் மற்றவர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையிலும் அவர் ஏற்கனவே பலத்த காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக பொலனறுவை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டு பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவிபுரம் காட்டு பகுதியில் கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதில் 8 பேரல்களில் 1280 லிட்டர் கோடா கேன்களில் தயாரிக்கப்பட்ட 100 லிட்டர் கசிப்பு மேலும் சுருள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தேவிபுரம் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 3ஆம் மாதம் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சிக்கான அலுவலகம் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன், மருத்துவர் பவானந்த ராஜா, தேசிய மக்கள் சக்தியின் பருத்துறை கரவட்டி பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள், பருத்துறை நகரசபை, வல்வடித்துறை நகரசபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் எலி எச்சங்களுடன் கூடிய உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கு 60,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வண்டு மொய்த்த உணவுப் பொருட்கள், காலாவதியான உணவுப் பொருட்கள், எலி எச்சங்களுடன் கூடிய உணவுப் பொருட்கள், பூஞ்சனம் மொய்த்த உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த குற்றச்சாட்டில் பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கு எதிராக பருத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டை உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 60,000 ரூபாய் தண்டம் விதித்தது. இதேவேளை வல்வடித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட சுகாதார விதிமுறைகளை பேணாத உணவகம் மற்றும் 3 பல்பொருள் அங்காடிகள் ஆகியவற்றுக்கு 1,60,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.